குட் மார்னிங் பிள்ளைகள். இன்றைய நாங்கள் பார்க்க போகிறது விளையுள் விசை. படத்தில் பார்த்தீங்களா ஒரு புத்தகம் உண்ட ஒரு நாயும் ஒரு பையனும் இழுத்து கொண்டிருக்கணும். இதில் பார்த்தீங்களா நாய் தன்னை நோக்கி இழுக்குது, பையன் தன்னை நோக்கி இழுத்து கொண்டிருக்கிறார். இப்படி இழுக்கல யார் கூடுதலான அளவு விசையை பிரயோகிக்கிறோமோ அவர்கள்ட்ட அந்த புத்தகம் போகும். உதாரணத்துக்கு பையன் ஒரு 20 நியூட்டன் விசையை பிரயோகிக்கிறார், நாய் 15 நியூட்டன் விசையை பிரயோகித்தால் பையன் தான் இங்கே கூடுதலான அளவு விசையை பிரயோகிக்கிறார். அப்போ பையன்கிட்ட புத்தகம் போகும். மாறாக நாய் கூடுதலான விசையை பிரயோகிச்சா இங்கே நாயிட்ட புத்தகம் போகும். அப்போ இங்கே எதிர் திசையில ரெண்டு விசையும் தொழிற்படுதுன்றது உங்களுக்கு படத்தை பார்க்க விளங்குது. அடுத்த பாருங்கோ, இது அன்றாட வாழ்க்கையில பார்க்கறது ஒரு மோட்டார் வாகனம் உண்டு, அதாவது கார் உண்ட ஒரு ஆள் தள்ளுறார். முதல் ஒருவர் தனி விசை ஒன்றை கொடுத்து தள்ளுறார், பிறகு 2 பேர் விசையை கொடுத்து தள்ளினோம். மூன்றாவது படத்துல பார்த்தீங்களா முதல் 2 படத்துலையும் கார் நகரே இல்லை. மூன்றாவது படத்துல பார்த்தீங்களா 3 பேர் சேர்ந்து விசையை பிரயோகிக்கணும். 3 பேரால விசை பிரயோகிக்கப்படல கார் ஒரு தனி விசையின் மூலம் நகரக்கூடியதாக இருக்கு. கார் ஒரு தனி விசை மூலம் நகரக்கூடியதாக இருக்கு. இங்க பார்த்தீங்களா 3 பேர் விசை குடிக்கணும். இப்படியான உதாரணங்கள் ஒன்று நாங்கள் பார்க்கலாம். ஒரு பொருளொண்டு இருக்குது. பொருளொண்டில ஒருவர் 10 நியூட்டன் விசையை கொடுத்து இழுக்கிறார். 10 நியூட்டன் விசையை கொடுத்து இழுக்கல இன்னொருவர் பொருளின் பின்புறம் இருந்து இன்னொரு 10 நியூட்டன் விசையை பிரயோகிக்கிறார். அதாவது ஒரு ஆள் முன்னால் இருந்து இழுக்கல இன்னொரு ஆள் பின்னால இருந்து தள்ளக்கூடியதாக இருக்கு. இந்த நிலையில பொருள் முன்னோக்கி ஒரு குறிப்பிட்ட விசையோட அசையும். அதாவது 2 விசையினையும் கூட்டுத்தொகைக்கு சமனான பெருமானத்தோட அசையும். இந்த விசைகளை என்னன்னு சொல்றேன்டா விளையுள் விசை என்று சொல்றது. அதாவது இவ்வாறு பல விசைகள் சேர்ந்து உருவாகல தனித்த ஒரு பெரிய விசை உருவாகும். தனித்த ஒரு பெரிய விசையத்தான் நாங்கள் விளையுள் விசை என்று சொல்றோம். இந்த விளையுள் விசைக்கு வரவிலக்கணம் கொடுத்திருக்கு பாருங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட விசைகள் ஒரு பொருளில் பிரயோகிக்கும் போது அதில் ஏற்படும் விளைவை ஓர் தனி விசை ஏற்படுத்தும் எனில் அத்தனி விசை அவ்விசைகளின் விளையுள் விசை எனப்படும். முதலாவது படத்துல பாத்தீங்களா முதல் ஒரு விசையால ஒரு விளையுள் விசை ஏற்படுத்தப்படுது. 2வது படத்துல 2 விசைகள் பிரயோகிக்கப்படுது. 3வதுல 3 விசைகள் சேர்ந்து ஒரு தனி விசை உருவாக்கப்படுகிறது. இப்படியான விஷயத்தை நாங்கள் விளையுள் விசை என்று சொல்றோம். இந்த விளையுள் விசை 2 நிலையில நாங்கள் பார்க்க போறோம். விளையுள் விசைய ஒன்று நேர்கோட்டில தாக்குற விளையுள் விசைகள், இன்னொன்று சமாந்தரமாக தாக்குறது. நேர்கோட்டில தாக்குற விசைகள்ல ஒரே திசையில தாக்கலாம் அல்லது எதிர் திசைகள்ல தாக்கலாம். ஏற்கனவே நீங்கள் முதலாவதா பார்த்த படத்துல எதிர் திசைகள்ல தாக்கக்கூடியதாக இருக்குது. இப்ப இதுல தரப்பட்டுள்ள படத்துல பாத்தீங்களா ஒரு கரவேலி ஒண்ட மீனவர்கள் பிடிச்சு இழுக்கிற படம் காட்டியதுக்கு எல்லாரும் ஒரே திசையில பிடிச்சு இழுக்கணும். முதலாவதால் 2வது 3வது இவ்வாறாக எல்லோரும் ஒரே திசையில பிடிச்சு மீன் வேலையை இழுக்கிறத பார்த்திருக்கீங்க. இப்படி இப்ப எல்லாரும் சேர்ந்து பெரிய விசைய தனித்தனி விசைகளை வழங்கல அது மிகப்பெரிய விசையாக உருமாறி இந்த வலை
இலகுவாக இழுக்கப்படக்கூடியதா இருக்கு. அதாவது விசைகள் எங்க பெரும்பான்மையா தொழிற்படுகிறதோ அந்த திசையை நோக்கி இந்த விளையுள் விசை தொழிற்படக்கூடியதாக இருக்கு. இது ஒரே நேர்கோட்டில தொழிற்படுற விசையா இருக்கு, ஒரே திசையிலையும் தொழிற்படுற விசையாக இருக்கு. இதுக்கு நாங்கள் ஒரு சின்ன செயற்பாடு உண்ட பார்ப்போம். 3 விட்டராசுகள் பார்த்தீங்களா, ஏ என்ற விட்டராசு, பி என்ற விட்டராசு, சி என்ற விட்டராசு இருக்கு. இந்த 3 விட்டராசுகளும் ஒரு துரொல்லியோட இணைக்கப்பட்டிருக்கு. துரொல்லியோட இணைக்கப்பட்டிருக்கல இந்த 3 விட்டராசுகளின் பெருமானங்கள் எப்படி இருக்கும் என்று பார்த்தா, இந்த ஏ என்ற விட்டராசுல கொடுக்கிற பெருமானம் பி என்ற விட்டராசாலையும் சி என்ற விட்டராசாலையும் கொடுக்கிற விசைகளின் பெருமானத்துக்கு சமனாக இருக்கும். அதாவது ஏ என்ற விட்டராசின் வாசிப்பு பி என்ற விட்டராசின் வாசிப்பினையும் சி என்ற விட்டராசின் வாசிப்பின்றையும் கூட்டு தொகையாக இருக்கும். அப்ப இங்க பாத்தீங்களா, இந்த 3 நேர்கோட்டில தொழிற்படக்கூடியதாக இருக்கு. இந்த விட்டராசுகள் அப்ப அடுத்ததாக பாருங்க, இரு விசைகள் ஒரே நேர்கோட்டில் ஒரே திசையில் தாக்கும் போது அவ்விரு விசைகளினதும் விளையுள் அவ்விரு விசைகளினதும் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். நாங்கள் பார்ப்போம், ஒரு உதாரணம் ஒன்ற பார்ப்போம். பாருங்க, 2 விசைகள் ஒரே நேர்கோட்டில தொழிற்படணும், ஒரே திசையில தொழிற்பட வேணும். ஒன்றில் இவ்வாறு அவை தொழிற்படலாம், அல்லது இவ்வாறாக தொழிற்படலாம். ஒரே நேர்கோட்டில தொழிற்படுது, ஒரே திசையில தொழிற்படுது. இப்படியான நிலைகள்ல இவற்றின் விளையுள் எப்படி இருக்குமெண்டா, உதாரணத்துக்கு இது 10 நியூட்டன் விசையும் அடுத்ததாக 5 நியூட்டன் விசையும் பிரயோகிக்கப்படுது. இங்க இருந்து 10 நியூட்டன் விசையும் முன்னால் இருந்து 5 நியூட்டன் விசையும் பிரயோகிக்கப்படுது. இந்த 2 நிலைகளிலுமே விளையுள் விசை எப்படி இருக்குமாக இருந்தா வரவிலக்கணப்படி பாருங்கோ, 2 விசைகள் இதுல ஒரே நேர்கோட்டில ஒரே திசையில தாக்குது. 2 படத்திலையும் பார்த்தீங்களா ஒரே நேர்கோடா இருக்கு, ஒரே திசையாயும் இருக்கு. 2 நிலையிலேயும் இந்த விளையுள் எப்படி இருக்குமெண்டா 2 விசைகளினதும் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். விளையுள் 10 நியூட்டன் சக 5 நியூட்டன் 15 நியூட்டனாக இருக்கும். 2லையும் ஒரே மாதிரியான விளையுள். ஏன் 2லையுமே ஒரே திசையில இருக்கு. அப்ப இதுக்கும் ஒரே திசையில இருக்கு, ஒரே நேர்கோட்டில இருக்கு. ஆக 10 நியூட்டனும் 5 நியூட்டன்டையும் கூட்டுத்தொகையா இருக்கும் 15 நியூட்டன். அடுத்தது பார்ப்போம், இது ஒரே நேர்கோட்டில ஒரே திசையில தாக்குற விசைகள் என்றாக்கல நாங்கள் அந்த 2 விசைகளையும் கூட்டி போட வேணும். இதுல உதாரணங்கள் தந்திருக்கு பாருங்க. ஒரு பொருள் ஒன்று 100 நியூட்டன் விசையாலையும் 200 நியூட்டன் விசையாலையும் இழுக்கப்படுது. இவற்றின் விளையுள காண சொல்லி இருக்கு. இவற்றின் விளையுள் எப்படி இருக்கும், இந்த 100 நியூட்டன் விசையின்றையும் 200 நியூட்டன் விசையின்றையும் கூட்டுத்தொகையாக இருக்கு. அப்ப மொத்தமாக 300 நியூட்டன் விசையோட இந்த பொருள் முன்னோக்கி இழுக்கப்படும். எப்படி இருக்கப்படும் என்றா இந்த திசையில 300 நியூட்டன் விசையோட இழுக்கப்படக்கூடியதாக இருக்கும். முன்னூறு நியூட்டன் விசையோட இந்த பொருள் இந்த திசையை நோக்கி இழுக்கப்படக்கூடியதாக இருக்கும். ஒரே திசையில இழுக்கல பாருங்கோ, ஒரே திசையில 2 விசையை நாங்கள் தனித்தனியா கொடுக்கிறோம். கொடுக்கல
அதிக பெருமனான விசையோட இந்த பொருள் அதே திசையில இழுக்கப்படக்கூடியதாக இருக்குது. அடுத்தது பாருங்கோ, இன்னொரு உதாரணம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரிதான் ஒரு பொருள் 8 நியூட்டனும் 16 நியூட்டன் விசையாலே இழுக்கப்படுது. இவற்றின் விளையுள் எவ்வளவு கேட்டா, ரெண்டும் ஒரே நேர்கோட்டில தாக்குது பாருங்கோ, ஒரே திசையிலேயும் தாக்குது. ஆக விளையுள் விசை காண்றதுக்கு இவற்றின் கூட்டுத்தொகையை நாங்கள் ரெண்டு விசையை நாங்கள் கூட்ட வேணும். அப்ப 8 நியூட்டன் சக 6 நியூட்டன். அப்ப ரெண்டையும் கூட்டினோம்டா 14 நியூட்டன். 14 நியூட்டன் விசையோட இந்த பொருள் இவ்வாறு 14 நியூட்டன் விசையோட முன்னோக்கி இழுக்கப்படக்கூடியதாக இருக்கும். இந்த விளையுள் 14 நியூட்டன். அடுத்ததாக பாருங்க, இவ்வளவு நேரமும் நாங்கள் பார்த்தது ஒரே திசையில, ஒரே நேர்கோட்டில ஒரே திசையில தொழிற்படுற விசையை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறது ஒரே நேர்கோட்டில தொழிற்படுது, ஆனால் எதிர் திசைகள்ல தொழிற்படுது. பாருங்க, இஞ்சால இருக்கிறவ இந்த திசையில இழுக்கினோம், இஞ்சால இருக்கிறவ இந்த திசையில இழுக்கினோம். இழுக்கல இப்படியான சந்தர்ப்பங்கள் நீங்கள் அடிக்கடி பார்த்திருப்பீங்க. அதிலே அண்மையிலே எங்கட பாடசாலையில நடந்த கயிறுழுத்தல் போட்டியில பார்த்திருப்பீங்க. இந்த இடத்துல எந்த பக்கம் கூடுதலான விசையை பிரயோகிக்கணுமோ அந்த பக்கம் கயிறு போகும், அந்த பக்கம் வெற்றியடைஞ்சவையாக கொள்ளப்படும், அந்த பக்கம் கயிறு நகர்ந்து செல்லும். இவ்வாறு பொருளொண்ட இழுக்கங்களையும் இப்படியான சந்தர்ப்பம் நடக்கும். அதாவது பொருளொண்ட முதலாவது படத்துல பார்த்து நீங்கள் இதுல பாத்தீங்களா, ரெண்டு எதிர் விசைகள் பிரயோகிக்கப்படுது பாருங்கோ. இதுலயும் எதிர் விசைகள் பிரயோகிக்கப்படுது. ரெண்டிலையும் ஆர் கூடுதலான விசையை பிரயோகிக்கணுமோ அவைக்கு அந்த புத்தகம் போகும் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதே மாதிரிதான் இங்க கயிறுழுத்தலின் படம் காட்டப்பட்டிருக்கு. இங்கேயும் கூடுதலான விசையை யார் பிரயோகிக்கணுமோ அங்க பொருள் போகும். அதே நேரம் இத பாருங்கோ, ரெண்டு ஒரே நேர்கோட்டில தாக்குது, ஆனால் எதிர் திசைகள்ல தாக்குது. அப்ப இங்க உதாரணத்துக்கு நாங்கள் இந்த பக்கம் 300 நியூட்டன் 300 நியூட்டன் விசை வழங்கப்படுது. 300 நியூட்டன் விசையை வழங்கினோம். இந்த பக்கம் இருக்கிறவ 250 நியூட்டன் விசையை வழங்கினோம் என்று நாங்கள் எடுப்பமா இருந்தால் கயிறு எங்க போகுமார் வெற்றி பெற்றவையாக கருதப்பட வேண்டுமெண்டா இவர்கள் கூடுதலாக இந்த திசையில 50 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்பட்டு இந்த பக்கம் உள்ளவர்கள் வெற்றியாளர்களாக கருதப்படுவர். அப்ப இங்க எதிர்விசை தாக்கங்களை என்ன செய்யறோம், ஒன்றில ஒன்றிருந்து கழிக்கக்கூடியதாக இருக்கு. விளையுள் பெரிய விசை எந்த பக்கமோ அந்த பக்கம் விளையுளும் அமைஞ்சிருக்குது. அப்ப இதுக்கு ஒரு செயற்பாட்டு நாங்கள் பார்ப்போம். ஒரு துரொல்லி 2 விட்டராசின் மூலம் கட்டப்பட்டு இருக்கு. ஒப்பமான ஹப்பிகள்ல கொடுத்து 2 விட்டராசின் மூலம் ஒரு துரொல்லி இணைக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்குது. இங்க ஏ என்ற விட்டராசும் பி என்ற விட்டராசும் இருக்கு. நாங்கள் முதலாவதாக என்ன செய்யறோம்டா, இந்த 2 விட்டராசும் 4 நியூட்டன் வாசிப்ப காட்டக்கூடிய அளவுக்கு விசையை பிரயோகிக்கிறோம். 2 விட்டராசும் 4 நியூட்டன் விசையை காட்டுது. இப்படி காட்டல இந்த துரொல்லி என்ன செய்யுதுண்டா, அசையவில்லை. இந்த நிலையில இந்த துரொல்லி அசையவில்லை. அடுத்ததாக என்ன செய்யறோம் என்றால், இந்த பி என்ற விட்டராசுக்கு நாங்கள் 6 நியூட்டன் விசையை வழங்குறோம். பி என்ற விட்டராசுக்கு நாங்கள் 6 நியூட்டன் விசையை வழங்குறோம். 6 நியூட்டன் விசையை வழங்கல இந்த துரொல்லி
பியின் வழியே இயங்கக்கூடியதாக இருந்தது. பியின் வழியே அசைகிறத நாங்கள் காணலாம். ஏ வந்து 4 நியூட்டனாகவும் 4 நியூட்டன் வழங்கி கொண்டிருக்கல, பிக்கு 6 நியூட்டன் விசையை வழங்கி கொண்டிருக்கிறோம். இதுல இந்த மேலதிகமாக வழங்கப்பட்ட 2 நியூட்டனை நாங்கள் திரும்பவும் ஏக்கு வழங்குவோம். அப்ப இப்ப வந்து ஏ வந்து இந்த மேலதிகமாக வழங்கப்பட்ட 2 நியூட்டனோட சேர்ந்து மொத்தமாக 6 நியூட்டன் விசையோட ஏயின் தொழிற்பட போகுது. இங்க மேலதிகமா பிக்கு மேலதிகமா வழங்கின 2 நியூட்டனை நாங்கள் ஏய்க்கும் வழங்கி மொத்தமாக 6 நியூட்டன் விசைய வழங்கல இந்த துரொல்லி வந்து ஓய்வு நிலையில இருக்குது. திரும்பவும் ஓய்வடைஞ்சிட்டு முதல் பியின் பக்கம் அசைஞ்சது, இந்த நிலையில வந்து ஓய்வடைஞ்சிட்டது. இந்த நிலையில இந்த துரொல்லி ஓய்வுக்கு வருது. திரும்பவும் நாங்கள் மீண்டும் என்ன செய்வோம், ஏயின் பக்கம் ஏயின் பகுதிக்கு நாங்கள் மேலும் ஒரு 2 நியூட்டனை கூட்டி 8 நியூட்டன் விசையை வழங்குறோம். இப்ப என்ன செய்யும்டா, துரொல்லி ஓய்வு நிலையில இருந்து மாறி ஏயின் திசை நோக்கி அசைய போகுது. அப்ப இங்க முதல் பாத்தீங்களா, முதல் ஏயும் பியும் இருக்குது. முதல் நாங்கள் ஏக்கும் பிக்கும் 4 நியூட்டன் விசையை நாங்கள் வழங்கல துரொல்லி அசையவில்லை. இரண்டாவது நிலையில என்ன செய்தாங்களா, 4 நியூட்டன் விசையை வழங்கினாங்கள் ஏக்கு வழங்கி கொண்டிருக்கிற அதே நேரத்துல பிக்கு ஒரு 2 நியூட்டன் விசையை மேலதிகமா வழங்கி 6 நியூட்டன் விசையாக மாற்றினாங்க. மாத்தக்களை என்ன செய்தது, பியை நோக்கி துரொல்லி அசையக்கூடியதாக இருந்தது. மூன்றாவது நிலையில மீண்டும் இந்த வழங்கப்பட்ட 2 நியூட்டனை நாங்கள் ஏய்க்கும் வழங்கி 6 நியூட்டன் விசையா இருக்கல, பியும் 6 நியூட்டன் விசையா இருக்கல, துரொல்லியின் இயக்கம் நடைபெறவில்லை. நாலாவது நிலையில என்ன செய்யறோம், ஏக்கு 8 நியூட்டன் விசையையும் பிக்கு 6 நியூட்டன் விசையையும் வழங்கல துரொல்லி ஏயை நோக்கி அசையக்கூடியதாக இருக்கு. இந்த 2 நிலைகள்லயும் பாத்தீங்களா, எந்த பக்கம் கூடுதலான விசையை வழங்குறோமோ அந்த பக்கம் துரொல்லி அசைகிறத காணலாம். முதலாவது நிலையில பிக்கு நாங்கள் கூடுதலான விசையை வழங்குறோம், ஆக பியை நோக்கி துரொல்லி அசையுது. இரண்டாம் நிலையில ஏக்கு கூடுதலான விசையை வழங்கல ஏயை நோக்கி துரொல்லி அசையக்கூடியதாக இருக்கு. என்றாலும் இங்க எப்படி இந்த துரொல்லி அசையுமண்டா, ஒரு விளையுள் விசையை கொண்டுதான் அசையும். இந்த விளையுள் விசை எப்படி இருக்குமண்டா, ரெண்டுமே எதிர் திசைகள்ல தாக்குது. பாத்தீங்களா தெரியும், 2 விசையும் வந்து எதிர் திசைகள்ல தாக்குது. விளையுள் எப்படி அமையுமண்டா பாருங்க, ஒரு பொருளின் மீது எதிர் திசைகளில் ஒரு நேர்கோட்டில் உள்ள விசைகளை பிரயோகிக்கும் போது விளையுள் விசை அவ்விரு விசைகளினதும் வித்தியாசமாகும். விளையுள் விசையின் திசை அதிக பருமனையுடைய விசையின் திசையில அமையும். 2 விசைகளின்றையும் வித்தியாசமாகவும் இருக்கும். அதே நேரம் விளையுள் விசையின் திசை அதிக பருமன் கொண்ட விசையின் திசையின் வழியிலும் இருக்கும். அப்ப நாங்கள் இவ்வளவு நேரமும் 2 சந்தர்ப்பம் பார்த்துட்டோம். ஒன்று நேர்கோட்டில தாக்குற ஒரே திசையில தாக்குற விசைகள். இப்ப நாங்கள் இதுக்கு உதாரணம் பார்ப்போம். இங்க வந்து பாத்தீங்களா, 15 நியூட்டன் என்ற விசையும் 11 நியூட்டன் என்ற விசையும் எதிர் திசைகள்ல தாக்குது. அப்ப இங்க ஏற்கனவே சொல்லப்பட்ட இந்த விதியின்படி பாத்தீங்களா, விளையுள் விசை அவ்விரு விசைகளினதும் வித்தியாசமாக இருக்கும். விளையுள் விசையின் திசை அதிக பருமனுடைய விசையின் திசையின் வழியாகவும் இருக்கும். அப்ப இதன்படி நாங்கள் இந்த உதாரணத்தை பார்த்தோம்டா, இங்க விளையுள் விசையை உங்களை கணிக்க சொல்லி இருக்கு. இந்த விளையுள் விசை எப்படி இருக்குமாக இருந்தா,
ரெண்டு விசையின்டையும் வித்தியாசமாக இருக்கும். ஆக 15 நியூட்டன் சய 11 நியூட்டன், 15 நியூட்டன் சய 11 நியூட்டனாக இருக்கும். ரெண்டாக்குல 4 நியூட்டன் விளையில் விசையோட அசைய போது எங்க நோக்கி 15 நியூட்டன் திசையில். ஏன்? அதிக பருமன் கொண்ட விசையின் திசையில தான் அசையும். விளையில் விசை ரெண்டின்னையும் வித்தியாசமாக இருக்கும். அதிக பருமன் கொண்ட விசையின் திசையிலையும் அசையும். இன்னொரு உதாரணம் ஒன்று நாங்கள் பார்ப்போம். பாருங்க, இங்க ரெண்டு விசைகள் தந்திருக்கு. ஒன்று தெரியா கணியமான விசையாக இருக்குது. அந்த விசையை நாங்கள் காண வேண்டும். இதுக்குரிய விளையில் விசை உங்களுக்கு தரப்படும் 20 நியூட்டன். விளையுள் விசை 20 நியூட்டன் என்று தரப்படுது. இது உங்களுக்கு தரப்பட்ட தரவு. இங்க நீங்கள் இந்த எக்ஸ காண வேணும். எக்ஸ் என்ற விசையை காண வேணும். ரெண்டு விசையும் பார்த்தீங்களா எதிர் திசைகள்ல தொழிற்படுது. ஆக ரெண்டின்னையும் வித்தியாசம் தான் உங்களுக்கு 20 நியூட்டனாக இருக்க வேணும். அப்ப இந்த எக்ஸ் என்ன பெருமானமாக இருக்கும் என்றால் 30 நியூட்டனாக இருக்கும். பாருங்க, இந்த திசையில 30 நியூட்டன் விசை தாக்கல, இந்த திசையில 10 நியூட்டன் விசை தாக்கல விளையில் விசை எப்படி இருக்கும்? 20 நியூட்டனாக இருக்கும். சரிதானே? இப்ப விளையில் விசை 20 நியூட்டன். அடுத்ததாக பார்ப்போம். இப்ப இதுவரைக்கும் பார்த்ததுல பார்த்தீங்களா இவ்வாறு உதாரணங்கள் பார்த்து நாங்கள் இது எதிர் திசைகளுக்குரிய விளையுள். இப்ப பார்த்தீங்களா இதே நாங்கள் பார்ப்போம் இன்னொன்று ஒரே திசையில் 15 நியூட்டனும் 11 நியூட்டனும் ஒரே திசையில தாக்க போதும். பாருங்க, உங்களுக்கு விளக்கமா இருக்குமா நினைக்கிறேன். இது எதிர் திசைகள்ல தாக்குது. ஒன்று இப்படி தாக்க, மற்றது அதுக்கு எதிரான திசையில தாக்குது. 15 நியூட்டனும் 11 நியூட்டனும். அடுத்தது நான் கீறி இருக்கிற கை படத்துல பாத்தீங்களா இந்த 15 நியூட்டனும் 11 நியூட்டனும் ஒரே திசையில தாக்குது. இந்த படத்துக்குரிய விளைவுள் ஏற்கனவே இங்க செய்யப்பட்டிருக்குது. எவ்வளவு? 4 நியூட்டன் விசை 15 நியூட்டன் திசையில தாக்குது விளையுள் விசை. இது ஏற்கனவே நீங்கள் பார்த்ததின்படி ஒரே நேர்கோட்டில ஒரே திசையில தாக்குற விசை. ஆக ரெண்டும் கூட்டப்பட வேணும். 15 நியூட்டனும் 11 நியூட்டனும் கூட்டப்படும். ஏனென்றால் ஒரே திசையில தாக்குறபடியா. ஆக 26 நியூட்டன் விசை தொழிற்படும். இந்த திசை முன்னோக்கிய திசையில தொழிற்படும். ஏன் ரெண்டும் ஒரே திசையில தொழிற்படுது. ஆக அதே திசையில 26 நியூட்டன் விசை தொழிற்படும். இங்க பாத்தீங்களா 4 நியூட்டன் விசை தான் தொழிற்படுது. அப்ப எதிர் திசையில பாத்தீங்களா வித்தியாசம். ஒரே திசையில பாத்தீங்களா ரெண்டு விசையும் கூட்ட வேண்டும். அப்ப இதன்படி பாத்தீங்களா ஒரே திசையில நாங்கள் பல விசைகளை பிரயோகிக்கல கூடுதலான பெருமானம் வரும். உதாரணத்துக்கு நாங்கள் இந்த 11 நியூட்டனோட இன்னொரு 2 நியூட்டனையும் சேர்த்து கொடுப்போம். கொடுத்தால் இப்ப பாருங்க, இதான் ஏற்கனவே தந்தது 15 நியூட்டன், இங்கால 11 நியூட்டன். இதோட நாங்கள் மேலதிகமா 2 நியூட்டனையும் வழங்கினா இன்னும் விசை கூடும். 26 நியூட்டனோட இந்த 2 நியூட்டனையும் கூட்டி 28 நியூட்டன் விசை வரும். 28 நியூட்டன் விசை உங்களுக்கு விளையுள் விசையாக தொழிற்படும். அதே நேரம் நாங்கள் இந்த 11 நியூட்டன் ஏற்கனவே இங்க தரப்பட்டிருக்கிற பாருங்க 11 நியூட்டன் தந்திருக்கு. இதோட இன்னும் ஒரு
இந்த 11 நியூட்டனோட இன்னும் ஒரு 2 நியூட்டனை இன்னும் எதிராக கொடுத்தா இந்த விளையுள் விசை பார்த்தீங்களா இன்னும் குறையும். மொத்தமாக இந்த சந்தர்ப்பத்தில் இந்த விளையுள் வந்து 15/13 2 நியூட்டனாக இருக்கும். அப்ப உங்களுக்கு இப்ப தெரிய வேணும் என்னென்றால் பல விசைகள் ஒரு பொருள்ல பல விசைகள் ஒரே திசையில தாக்கல அங்க மிகப்பெரிய விளையுள் விசை ஒன்று உருவாக்கப்படும். இதுக்கு இந்த உதாரணத்தை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். மிகப்பெரிய விளையுள் விசைய தொழிற்படும் ஒரே திசையில பல விசைகள் தாக்கல. பல்வேறு விசைகள் பல்வேறு திசைகள்ல தொழிற்படக்கல, அதாவது வெவ்வேறு திசைகள்ல விசைகள் தொழிற்படக்கல விளையுள் விசை வந்து குறைஞ்ச பெருமானமாக இருக்கும். விளையுள் விசை குறையும். இங்க பாருங்கோ, ஏற்கனவே 2 விசைகள் தொழிற்படக்கல 4 நியூட்டனாக இருந்தது. மேலும் இன்னொரு விசை தொழிற்படக்கல 2 நியூட்டனா இன்னும் குறையும். அப்ப விசை பிள்ளைகள் வீடியோ ஆன் பண்ண வேண்டாம். இன்னும் 2 அதாவது விசைகள் வந்து ஒரே திசையில பிரயோகிக்கல அதிக பருமனான விளையுளும் வெவ்வேறு திசைகள்ல பிரயோகிக்கல குறைந்த பருமனான விளையுளும் பெறப்படக்கூடியதாக இருக்குது. இனி பாருங்க, இவ்வளவு நேரமும் நாங்கள் நேர்கோட்டில் ஒரே நேர்கோட்டில தாக்கினது பார்த்து நாங்கள் இப்ப நாங்கள் சமாந்தரமான விசைகள் தாக்கல விளையுள் எப்படி இருக்குமென்னு பார்ப்போம். பாருங்க, இது ஒரு வாகனம் உண்டு. ஒரு ஆள் 150 நியூட்டனோட தள்ளுற, இன்னொன்று ஒரு 150 நியூட்டனும் 200 நியூட்டனும் வழங்கப்படுது. முதலாவது நிலையில 150 நியூட்டன் மட்டும் வழங்கப்பட்டது. ரெண்டாவதுல 150 நியூட்டனும் 200 நியூட்டனும் வழங்கல ஏற்படுற ஒரு தனி விசையால கார் முன்னோக்கி செலுத்தப்படுகிறது. இங்க விளையுள் எப்படி இருக்குமெண்டா 2 விசைகளின்றையும் கூட்டுத்தொகையாக இருக்கும். அதாவது சமாந்தர விசைகள் தொழிற்படக்கல, சமாந்தர விசைகள் 2 தொழிற்படக்கல. உதாரணத்துக்கு இப்படி ஒன்ற பாப்போம். இவ்வாறு F1 F2 என்ற சமாந்தர விசைகள் தொழிற்படுமாக இருந்தால் இங்க இருக்கிற விளையுள் விசை வந்து எப்படி இருக்குமெண்டா இந்த F1 F2 கூட்டுத்தொகையாக இருக்கும். இதற்கு அமைய இந்த படத்துல இந்த ரெண்டாவது இந்த படத்துல பாத்தீங்களா 150 நியூட்டன் என்ற விசையும் 200 நியூட்டன் என்ற விசையும் சமாந்தரமாக தொழிற்படக்கல இங்க வார விளையுள் விசை எப்படி இருக்குமாக இருந்தால் இந்த 150 நியூட்டன் விசையும் இந்த 200 நியூட்டன் விசையின்றையும் கூட்டுத்தொகையாக இருக்கும். அதாவது 350 நியூட்டன் என்ற விளையுள் விசையோட இந்த மோட்டார் வாகனம் இயங்கக்கூடியதாக இருக்கும். இதற்குரிய உதாரணம் ஒன்று நாங்கள் பார்ப்போம். இதுக்குரிய விதி வந்து பாத்தீங்களா சமாந்தரமாக ஒரே திசையில் தாக்கும் 2 விசைகளின் விளைவுளை காண்பதற்கு அவ்விரு விசைகளையும் கூட்ட வேண்டும். இதுக்குரிய உதாரணம் ஒன்றை பார்ப்போம். ஒரு செயற்பாடு ஒன்றை முதல் பார்ப்போம். இங்க A B C என்ற 3 விட்டராசு சமநிலைப்படுத்தப்பட்டு இருக்குது. சமநிலைப்படுத்தப்பட்டு இருக்கல எப்படி இருக்குமாக இருந்தா இந்த C என்ற விட்டராசின் வாசிப்பு வந்து ஏயினதும் பியினதும் கூட்டுத்தொகையாக இருக்கும். அதாவது C என்ற விட்டராசின் வாசிப்பு A என்ற விட்டராசின்றையும் B என்ற விட்டராசின்றையும் கூட்டுத்தொகையாக இருக்கும். உதாரணத்துக்கு நாங்கள் A என்ற விட்டராசு 5 நியூட்டனும் B என்ற விட்டராசு 5 நியூட்டனையும் வாசிக்குமாக இருந்தால் C என்ற விட்டராசு 10 நியூட்டனாக வாசிக்கும். அதாவது A என்ற விட்டராசால வழங்கப்படுற இந்த சமாந்தர விசையும்
பி என்ற விட்டராசால வழங்கப்படுற இந்த சமாந்தர விசையும் கூட்டப்படுகிறது. இந்த 5 நியூட்டனும் இந்த 5 நியூட்டன் என்ற விசையும் கூட்டப்பட்டு விளையுள் 10 நியூட்டனாக கொள்ளப்படுகிறது. அப்ப சமநிலையில சி என்ற விட்டராசு 10 நியூட்டன் என்ற விசைய வாசிக்கும். உதாரணம் ஒன்று காட்டப்பட்டிருக்கு பாருங்கோ. த்ரொல்லி ஒன்றில 2 சமாந்தர விசைகள் தொழிற்படுது. ஒன்று 8 நியூட்டன் விசையோடையும் மற்றது 16 நியூட்டன் விசையோடையும் தொழிற்படுது. இப்ப இங்க ஏற்கனவே சொல்லப்பட்ட விதிக்கமைய பாருங்கோ, சமாந்தரமாக ஒரே திசையில் தாக்கும் இரு விசைகளின் விளைவுளை காண்பதற்கு அவ்விரு விசைகளையும் கூட்ட வேண்டும். சமாந்தரமாக ஒரே திசையில தொழிற்படல விளைவுளை காண்பதற்கு அவ்விரு விசைகளையும் கூட்ட வேண்டும். இதற்கமைய நாங்கள் இந்த கணக்கை செய்தோம்டா இந்த விளைவுல நாங்கள் காண்றதுக்கு பாருங்கோ, 2 விசையுமே சமாந்தர விசைகள். ஆக அவற்றை நாங்கள் கூட்ட வேணும். 8 நியூட்டன் சக 16 நியூட்டன். அப்ப விளைவுள் 24 நியூட்டன் என்ற விளைவுளோட இந்த த்ரொல்லி முன்னோக்கி அசையக்கூடியதாக இருக்கும். அடுத்த உதாரணம் பாருங்கோ. இங்க விளைவுள் விசை 25 நியூட்டன் இந்த திசையில இருக்குது என்றால் எக்ஸ் என்ற தெரியா கணியத்தை நாங்கள் காண வேணும். எக்ஸ் என்ற தெரியா கணியத்தை காண வேணும். உங்களுக்கு தெரியும் 12 நியூட்டனும் இந்த எக்ஸும் சேர்ந்துதான் இந்த விளைவுள் விசை 25 நியூட்டனாக இருக்கும். ஆக இந்த எக்ஸ் 13 நியூட்டன் விசையாக கொள்ளப்படும். ஏற்கனவே சமாந்தர விசைகள் கூட்டப்படும் என்ற நிலைக்கு அமைய இங்க எக்ஸ் 13 நியூட்டன். இப்ப பாத்தீங்களா, எக்ஸுக்காக நீங்கள் 13 நியூட்டனை பிரதியிட்டீங்களா விளைவுள் விசை 25 நியூட்டனாக அமையும். இன்னும் ஒரு கணக்கு தந்திருக்குது. இதுவும் சமாந்தர விசைகள். ஆக விளைவுள் விசை காண்றதுக்கு 2ஐயும் கூட்ட வேணும். 6 நியூட்டன் சக 4 நியூட்டன் 10 நியூட்டன் என்ற விளைவுளோட இந்த த்ரொல்லி அசையக்கூடியதாக இருக்கும். இப்ப பாருங்கோ, இதுல பெறப்பட்டுள்ள படத்துல எவ்வளவு நேரமும் சமாந்தர விசையை பற்றி பார்த்தனாங்க. முதலாவது பாத்தீங்களா, இது ரெண்டும் சமாந்தரமா இருக்கு இந்த விசைகள். இங்க பாத்தீங்களா, ரெண்டும் சமாந்தரமற்ற விசைகள். சமாந்தரமற்ற விசைகளுக்கு கீழேயும் பொருள் சமநிலையில இருக்கலாம். ஆனால் பொருள் சமாந்தரமற்ற விசைகள் தாக்கங்களையும் பொருள் ஒரு விளைவுள் விசையின் திசையில அசையும். அசையக்குல எப்படி அசையும்னா, இங்க பி என்ற திசையிலையும் அசையாது, கியூ என்ற திசையிலையும் அசையாது. எப்படி அசையும்டா, ரெண்டுக்கும் பொதுவான ஒரு திசையில அசையக்கூடியதாக இருக்கும். ரெண்டுக்கும் பொதுவான ஒரு திசையில இந்த பொருள் அசையக்கூடியதாக இருக்கும். இது சமாந்தரமற்ற விசைகள். ஏற்கனவே நாங்கள் பார்த்தனாங்கள் நேர்கோட்டில தாக்குற விளைவுள் விசையண்டா நாங்கள் பார்த்தனாங்கள். ஒன்று நேர்கோட்டில தாக்கல, ஒரே நேர்கோட்டில தாக்குது. ஒரே நேர்கோட்டில ஒரே திசையில விசைகள் தாக்கலாம். ஒரே நேர்கோட்டில எதிர் திசைகள்லையும் விசைகள் தாக்கலாம். ஒரே நேர்கோட்டில 2 விசைகள் தாக்கல, ஒரே திசையில தாக்கல இந்த விளைவுள் விசைக்கு என்ன செய்யணும்டா, இந்த 2 விசைகளும் கூட்டப்படும்.
ஒரே ஒரே நேர்கோட்டில ஒரே திசையில விசைகள் தாக்கக்குள்ள ரெண்டு விசைகளும் கூட்டப்படும். எதிர் திசைகள்ல ரெண்டு விசைகள் தாக்கக்குள்ள இந்த விளையில் எப்படி இருக்குமெண்டா, இந்த விளை இதுல நாங்கள் F1 தான் பெருசு, F2 விட F1 என்ற விசை பெருசா இருந்தா ரெண்டு விசைகளின்டையும் வித்தியாசமாக இருக்கும். திசை எப்படி இருக்குமெண்டா F1 இந்த திசையில இருக்கும். இன்னொன்று சமாந்தர விசைகள். F1 முடியுது, டைம் தேவையில்லை. இப்ப பாத்தீங்களா, இதுல பாத்தீங்களா சமாந்தர விசைகள். சமாந்தர விசைகள் தொழிற்படக்குல இந்த விளையுள் வந்து ரெண்டு விசையும் கூட்டப்படும். F1 சக F2 இப்ப மூன்று. இன்னொன்று சமாந்தரமற்ற விசைகள் தொழிற்படக்குல உங்களுக்கு பெருமானம் கணிக்கிறது சொல்ல ரெண்டுமே பொதுவான ரெண்டுக்கும் பொதுவான ஒரு திசையில விளையில் போகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவும் இன்றைக்கு படிச்ச நாங்கள். இதுல யாருக்கும் ஏதாவது டவுட்னா நீங்கள் கேட்கலாம் பிள்ளையர். பிள்ளைகள் அன்மியூட் பண்ணிட்டு கதைக்கலாம். ஆனா இருக்கா